ஏன்டா பசங்களை அடிச்ச? அடி வாங்குனது சொன்னியே, ஏன் அடிச்சேன்னு சொல்லலையா? சொல்லுடா.
எல்லாம் உனக்காகத்தான் அடிச்சுக்கிறாங்க. உங்களுக்காகத்தான் நான் இவங்களை அடிச்சேன். நீங்க என்னடா என்ன அடிக்கிறீங்க? எனக்கு நல்லா வேணும். ஒன்னாம் கிளாஸ் பையன் மாதிரி ஒரு பொம்பளை அடிக்கிறான்னு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ற. ஏண்டா சூடு சொரணை மானம் வெக்கம்லாம் ஒரு சின்ன மூட்டையை கட்டி உங்க அம்மாட்ட ஊர்ல குடுத்துட்டு வந்துட்டியா? சும்மா இருடா. நான் திவ்யாக்காக தான் உங்களை அடிச்சேன். அதை புரிஞ்சுக்காம அவ என்ன அடிச்சிட்டா. இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒண்ணு சரியா? என்ன? ஒரு பக்கத்து மீசை எடுத்துரு. உன்னோட 20 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் உன்னை வளர்க்கறதுக்கு என்ன பாடுபட்டிருப்ப. ஹோட்டல் கல்லாப்பட்டுல இருந்து காசை திருடி காலேஜ் புக்கு வாங்கி கொடுத்தனே, எதுக்கு? பொம்பளைகிட்ட அடி வாங்குறதுக்கா? ஐயோ ஏமா, நான் ரொம்ப அழுகுறேன்னா சொல்றேன். ஓகே, டேய் பொம்பளை தரலாம்டா, ஆனா அடி வாங்க கூடாது. சரி, நீ பல்லு வளர்க்குறியோ இல்லையோ 10 மணிக்கு ஹோட்டலுக்கு வந்துரு. நீ செலவு கூட நான் பாத்துக்கிறேன். ஐ ஆம் கரெக்ட்? கரெக்ட். சொல்றேன். சார் சார், என்ன சார் வேணும்? இன்னொரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொடு. டேய், உன் வயிறுக்கு தட்டை அடிக்க வச்சிருக்க. பள்ளிக்கூடத்துல போய் படுத்து தூங்கிறாத. முதலாளி வேற உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு 3 ரூபா தான் பில் போட போறேன். நம்புற மாதிரி சாப்பிடு. எஸ் சார், 2 ரூபாய் 70 காசு. ஏன் எனக்கு பில் ஜாஸ்தி போட்டுருக்க? முதலாளி என்ன ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் பணத்தை வையி. 2 ரூபாய் 70 காசு சார். ஏன் சார், இந்த 30 பைசாவை என்ன பண்ண? நீயே வச்சுக்க. ஆஹா, கரனுக்கு அப்புறம் தாராள மனசு உள்ளவர் நீங்க ஒருத்தர் தான் சார். டேய், முதலாளி வரக்குள்ள எந்திரிச்சு ஓடிடு. வைத்தியாரு வச்சிடலாம். ஆமா, ஓகே. என்னங்க சார்? என்னையா அது? என்னது? நம்ம நாட்டுல அடிச்ச நோட்டு தானா இப்படி கசையை கிடக்குது? 270 சார். என்னது 270? ஆ, ஏயா, அந்த டேபிள்ல எக்கச்சக்கமான பிளேட் இருக்கு, 270ங்கிற? சார், ஒவ்வொரு இட்லி ஆர்டர் பண்றா சார். 3 பிளேட் சாம்பார். ஏயா, சாம்பார்ல எலும்பா போடுறீங்க? இல்லையே. என்ன, அவன் டேபிள்ல பாரு, எக்கச்சக்கமான எலும்பு இருக்கையா? சார், பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டு மிச்சம் வச்சிருந்தாங்க, அதை எடுத்து சாப்பிட்டா சார். பாவம், அத வெளியில சொல்லாதயா. இங்க நடக்கிறது எதையுமே நான் வெளியே சொல்ல மாட்டேன். இப்படித்தான் இருக்கிற. இந்தா, நம்ம கன்சர்ன்ல வேலை செஞ்சாலே எவனுக்குமே சின்சியாரிட்டி தானாவே வந்துரு. நம்ம ராசி எப்படி? சாரி, ஆத்திரத்துல அவசரப்பட்டு நான் அவங்களை அடிச்சிட்டேன். அதான் காலேஜ் பூரா தெரியுமா. அதுக்கு என்ன இப்போ பொம்பளைங்களுக்கு போன் வெயிட் அதிகங்கிறது கரெக்டா இருக்குங்க. அடி நச்சுன்னு விழுந்துருச்சு. ஹிஸ்டரியை கேட்டா சயின்ஸ் மாதிரி கேக்குது, சயின்ஸை கேட்டா ஹிஸ்டரி மாதிரி கேக்குது. காதையே கண்டம் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணத நானே சீரியஸா எடுத்துக்கல. நீங்க ஏங்க அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? என்னங்க நீங்க புக்க வச்சு காப்பி அடிச்சாலும் அந்த பசங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல உங்களை போய் கிண்டல் பண்ண நசும். ஒரு மாணவன் ஒரு மாணவியை கிண்டல் பண்றதெல்லாம் காலேஜ் லைஃப்ல தான் நடக்கும். அதெல்லாம் ஜோவியல் எடுத்துக்கலனா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபை என்ஜாய் பண்ணவே முடியாது. அப்போ நான் உங்களை அடிச்சு தப்புங்கறீங்க. ஓகே, நான் உங்களை அடிச்சதும் தப்புதான். பரவாயில்ல. அப்படியா? அப்படியே தான். போற போக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியறதுக்குள்ளாரே
2 பேரும் டூயட்டே பாடிடுவாங்க. இப்ப என்னடா பண்ணலாங்கற? டேய் கண்ணா, நீயே பிரம்மச்சாரியா இருக்கும்போது அந்த சத்தியவாயன் சம்சாரி ஆகலாமா? சடக்கு சட்டா கெடுத்துடுவோம். காலேஜுக்கு வந்துட்டு போறப்ப அவ கற்புக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படாம நாம தான் பாதுகாக்கணும். வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலையில இருந்து வீட்டு வரைக்கும் நமது பாதுகாப்பு படை அவளை பவனி வரட்டும். ஹாய். ஹாய் ஸ்டூபிட். ஏன் இப்படி என்ன ஃபாலோ பண்றீங்க? வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் காலேஜ்ல இருந்து வீடு வரைக்கும் உங்க கற்புக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாம தடுக்க உங்களுக்கு பாதுகாப்பா வரும். இது எங்க தலைவர் உத்தரவு. யாரு அவங்க தலைவரு? ஐயோ, தலைவரே தெரியாதா? அதோ செருப்பால் அடிப்பேன். எனக்கு பரவாயில்ல, நான் ஹெல்மெட் மாட்டிருக்கேன், நீ மாட்டல. டேய், நான் அந்த எம்பி பையனை தான் சொல்றேன். வர வர அவன் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் அவரை செருப்பால் அடிச்சிருப்பேன். ஏமா செருப்பு போட்டு போலையா? கொஞ்சம் பேசாம இருங்களேன், அவதான் சொல்றேன்ல. சரி சரி சொல்லு. காலையில வீட்டை விட்டு புறப்பட்டா 4-5 பைக்ல துரத்திட்டு வராங்க. சாயந்தரம் காலேஜ் விட்டு வரப்போ 7-8 பைக்ல துரத்திட்டு வராங்க. என்னடான்னு கேட்டா உனக்கு பந்தோபஸ்துக்காக வரோன்னு சொல்றாங்க. இப்ப நீங்களா அந்த எம்பி கிட்ட போய் சொல்ல போறீங்களா இல்ல நானே போய் சொல்லட்டுமா? இதுக்காம டென்ஷன் ஆயிட்ட? ஒரு பொண்ணை ஒருத்தன் துரத்துனான்னா ஆபத்து, பல பேர் துரத்துனான்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். நீங்க சும்மா இருங்கப்பா. அட நிஜம்தாமா. கவர்னர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு கார் தான் பைலட். உனக்கு 9 கார் வருதுன்னு சொல்ற, அனுபவிக்க வேண்டியதானே? நல்லா இருக்கு. பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற லட்சணம். எம்பிக்கு போன் பண்ணி அவர் பையனை அடக்கி வைக்க சொல்லு.